ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி. இந்த மஷ்ரூம் பிரியாணி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் பார்க்க போகிறோம். நான் சென்னையில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டேன். அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருந்தது. அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பராக இருந்தது. அன்னியிலேருந்து இதே மாதிரி பிரியாணி பண்ணணும் அப்படின்னு நான் பல தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வரவே இல்லை. ஆனால் கடைசியாக இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய மெத்தடில் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்ததுங்க. அந்த வீடியோவை நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நாம் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸுக்கான அளவுகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணியை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு அசத்தலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் ஜாவித்ரி இதை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 2 பிரியாணி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல நீளவாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அடுத்து இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறதுனால வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் நீளவாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். தக்காளியை கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம புளிப்புக்காக தயிரும் சேர்க்க போகிறோம், அது கூட லெமன் ஜூஸும் சேர்க்க போகிறோம். அதனால் 2 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. அடுத்து இது கூட நான் 1/4 கிலோ மஷ்ரூம்ஸை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் மஷ்ரூம்ஸை சேர்த்து வதக்க ஆரம்பித்த உடனே அது வந்து கொஞ்சமாக தண்ணி வெளியில் வரும். ஸோ அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அடுத்து இது கூட நம்ம மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அதாவது தனியாத்தூள், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 கப் தயிர், அது கூட தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மஷ்ரூம்ஸ், தயிர், தக்காளி, வெங்காயம், மசாலா பொடிகள் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு. அடுத்து இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்துருக்கேன், அதனால் 3 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து வர அளவுக்கு வேக விடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போவே மஷ்ரூம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 70% வெந்துட்டுருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெயிலையும் வதக்கணும், அடுத்து இப்போவும் கொதிச்சிட்ருக்கு இல்லையா. ஸோ ஒரு 70% கொதிச்சிட்ருக்கும். அடுத்து நான் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1/2 kg இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக உப்பு கரிக்கிற மாதிரியே இருக்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு மூடி வைக்க வேண்டாம், ஓப்பன் லிட்டை வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நான் 1/2 லெமன் ஜூஸை பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் கலக்கும்போது நல்லா பார்த்து கலந்துக்கோங்க. ரொம்ப ஆஷாலாம் கலக்க வேண்டாம், ஏன்னா சாதம் உடஞ்சிடும். நான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்கலைன்றதை காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி கலந்து காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துருச்சு. கரெக்டான பதத்தில் இருக்குது தம் போடுறதுக்கு. ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, பட் நெய் சேர்த்திங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அடுத்து இதில் கொஞ்சமாக புதினா இலைகளும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நாங்கள் பாருங்கள் அலுமினியம் ஃபாயிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாத்திரத்து மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே மூடியை வச்சுட்டு நல்லா அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு இந்த எக்ஸ்ட்ரா அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லையா, அதை நல்லா மடித்து விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதே அடுப்பில் நான் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன் தம் போடுறதுக்காக. எப்போவுமே தம் போடுறதுக்கு பழைய தோசை கல்லாக எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். இந்த தம் போடுறதுக்கு அலுமினியம் ஃபாயில் தான் யூஸ் பண்ணணும் கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுத்தமான நூல் டவல் எடுத்துக்கோங்க. அது முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலரில் இருக்கட்டும், ஏன்னா அப்போ தான் சாயம் போகாது. ஸோ அந்த டவலை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சுட்டு அந்த தட்டுக்கு மேலே வெயிட்டு வச்சுருங்க. ஸோ வெயிட்டுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வச்சு கூட தம் போட்டுக்கலாம். நம்ம ஏன் இந்த மெத்தடில் தம் போடுறோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி நடுவில் அலுமினியம் ஃபாயில் இல்லை டவலை வைக்கிறதுனால என்ன ஆகும்னா மூடிக்கும் பாத்திரத்துக்கும் ஒரு நல்ல கிரிப் கிடைக்கும். அதனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆவி வெளியில் வராது. ஸோ அதனால் நமக்கு என்னென்ன யூஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சாதம் நல்லா வெந்து வரும், செகண்டும் நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ தண்ணி அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்காது. தேர்டு ஒன் பார்த்திங்கன்னா அடி பிடிக்கவே பிடிக்காது. நான் உங்களுக்கு கடைசியிலும் காட்டுறேன், சுத்தமாக கொஞ்சம் கூட அடியே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி தம் போடுறதுனால நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி, அதாவது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியான உதிரியான மஷ்ரூம் பிரியாணி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தம் போட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா? பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டவே இல்லை, நல்லா உதிரியாக இருக்குது. எனக்கு கரெக்டான பதத்தில் வெந்தும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நாம் சர்வ் பண்ண வேண்டியது தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.